2 வருடங்களாக அச்சுறுத்தி வந்த மௌலிவாக்கத்தில் இருக்கும் 11 அடுக்குமாடி கட்டடம் இன்னும் சில நிமிடங்களில் தகர்க்கப்பட இருக்கிறது. பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் இந்த கட்டடம் தற்போது இடிக்கப்பட என்ன காரணம், அது எந்த விதத்தில் இடிக்கப்பட இருக்கிறது, இதனால் மக்கள் சந்தித்து வருகின்ற பிரச்சனைகள் என்னென்ன என்பது பற்றி எல்லாம் பேசுவதற்காக அரங்கில் கட்டடக்கலை வல்லுநர் ஸ்ரீவத்சனும் அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் முதல்வரும் ஓய்வு பெற்ற பேராசிரியருமான சேகரும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு களத்தில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம். அரங்கத்திற்கு வந்திருக்கும் வல்லுநர்களோடு பேசுவதற்கு முன்பாக களத்தில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் நாம் பேசலாம். மகாலிங்கம், இன்றைக்கு இந்த தகர்ப்பு என்பது 2:30 என்றார்கள், பின் 3 மணி என்றார்கள், தற்போது 5 மணி என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இது தாமதமாவதற்கு என்ன காரணம்? அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா? கணேஷ், தற்பொழுது இறுதிக்கட்ட பணியை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலையிலிருந்து இந்த கட்டடத்தினுடைய கீழ்த்தரைத்தளம், தரைத்தளம் மற்றும் 5வது தளம் ஆகிய தளங்களில் உள்ள தூண்களில் ஓட்டையிட்டு அங்கு வெடிபொருள் நிரப்பும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இதற்கு பிறகு இந்த 150க்கும் அதிகமான இடங்களில் இந்த வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அந்த பொருட்கள் நிரப்பப்பட்ட இடத்தை ரிமோட் மூலமாக தான் தற்பொழுது இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த வெடிபொருள் நிரப்பப்பட்ட பகுதிகளை ஒன்றாக இணைத்து ரிமோட்டில் இறுதியாக அந்த அதிகாரத்தை ரிமோட்டுக்கு கொடுக்க வேண்டும். எனவே அந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மழையும் இன்று மௌலிவாக்கத்தை மழை தொடர்ந்து பெய்து வந்ததை பார்க்க முடிகிறது. விட்டு தொடர்ந்து கனமழை இருந்தது. இந்த 2 காரணங்கள், வானிலை, இன்னொரு பக்கம் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்வதற்கான காலதாமதம், இந்த 2 காரணங்களின் அடிப்படையில் தற்பொழுது 2லிருந்து 4 மணி என்று சொன்னார்கள், பிறகு 2:30, பிறகு 3:30 என்றார்கள். தற்பொழுது 5 மணிக்குள் இந்த கட்டடம் நிச்சயமாக தரைமட்டம் ஆகிவிடும் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே 4:30லிருந்து 5 மணிக்குள் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது நிறைவடையும் சூழல் இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் இந்த 5வது தளத்திலிருந்து தற்பொழுது இறுதியாக வெடிபொருட்களை இணைக்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 5வது தளம் தற்பொழுது தார்பாய் போட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் அந்த காட்சியை. அதற்குள் தற்பொழுது அதிகாரிகளும் முக்கிய ஊழியர்களும் தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பணி இறுதிக்கட்டத்தை எட்டும். அதற்கு பிறகு இங்கு இந்த கட்டடத்தை தகர்க்கும் பணி என்பது நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது இது தள்ளி போவதற்கான வாய்ப்போ அல்லது இன்னொரு நாளைக்கு இந்த கட்டட தகர்ப்பு மாறுமா என்ற கேள்விக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அதிகாரிகள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். இன்று கட்டாயமாக 5 மணிக்குள் இந்த கட்டட தகர்ப்பு என்பது இருக்கும் என்று உறுதியாக தெரிவிக்கிறார்கள். அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பொதுமக்களை எத்தனை மணிக்கு மேல் மீண்டும் வீட்டிற்கு வரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மின்தடை எப்போது சரியாகும், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதா? கணேஷ், அதாவது நீங்கள் பார்க்கும் இந்த கட்டடத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்கும், அதாவது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த கட்டடத்து வரைக்கும் உள்ள இந்த மக்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 119 கட்டடங்கள் அடையாளம் காணப்பட்டு அங்கிருந்து சுமார் 100கணக்கான மக்கள் இன்று காலை 11 மணியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் அவரது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த மண்டபத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்று தகவல்கள் சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதி முழுவதும், நீங்கள் பார்க்கும் இந்த பகுதி மட்டுமல்ல, இந்த போரூருக்கும் குன்றத்தூருக்கும் இடைப்பட்ட கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சுற்றளவில் மின்சாரம் என்பது தற்பொழுது துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை சொல்லியிருக்கிறார்கள். மின்சாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இது செய்திருக்கிறதாகவும் அவர்கள் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டட தகர்ப்பு என்பது 10 நொடிகளில் முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 நொடிகளில் இந்த கட்டடம் தகர்க்கப்பட்டாலும் கூட இந்த கட்டடத்திலிருந்து தகர்க்கப்பட்ட பிறகு எழும் புகை மூட்டம் என்பது குறைந்தது 5 நிமிடங்கள் நீடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புகை மூட்டங்கள் எல்லாம் சரியாக கலைந்து சென்று அல்லது அந்த புகைமூட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டடத்தை சுற்றிலும் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாகனங்களிலிருந்து தண்ணீர் பீச்சரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டடம் தகர்க்கப்பட்ட பிறகு இது எது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் கட்டடத்தின் இடது பக்கம் இதே போன்ற ஒரு கட்டடம் இருந்தது. அது கடந்த 2014ஆம் ஆண்டு விழுந்து பெரிய விபத்து ஒன்று ஏற்பட்டதை அனைவரும் அறிவார்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் மிகப்பெரிய சத்தத்தையும் இங்குள்ள பொதுமக்கள் உணர்ந்தார்கள். எனவே இந்த கட்டடத்தை இடிக்கும் போதும் அதுபோன்ற அதிர்ச்சியும் ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு அச்சம் இந்த பகுதி மக்களுக்கு இருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் கேட்டபோது அதிகாரிகள் சொன்னது என்னவென்றால், இந்த கட்டடம் தகர்க்கப்பட்ட பிறகு அதிகாரிகள் நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொள்வார்கள். இது ஏதாவது கட்டடத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, விரிசல் விழுந்திருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்வு செய்வார்கள். அதற்கு பிறகு இந்த பகுதி பாதுகாப்பான பகுதி தான் என்பதை
முடிவு செய்த பிறகு பொதுமக்கள் மீண்டும் இந்த பகுதிக்குள் வரலாம், அவர்கள் வீட்டுக்கு வரலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு குறைந்தது 45 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரை எடுத்துக்கொள்ளும் என்ற தகவலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தற்போது இந்த 100 மீட்டர் எல்லைக்குள் இருக்கக்கூடிய கட்டணங்கள் எல்லாம் அதோட ஸ்திரத்தன்மை எல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு புகைப்படங்களாக பதிவு செய்து எடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே விரிசல் விழுந்தாவோ அல்லது இது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டாலோ அதை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகமே நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் என்ற தகவலும் உறுதிமொழியும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே யாரும் பீதியடைய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அறிவியல் பூர்வமாக, அதாவது உள்நோக்கி விழக்கூடிய அளவு இந்த கட்டடம் அப்படியே உள்நோக்கி விழக்கூடும், எந்த பக்கமும் சாயாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பக்கமும் சாயாது, இந்த பக்கமும் சாயாது, இப்படியும் சாயாது, அப்படியும் சாயாது. இந்த கட்டடம் நேரடியாக உள்ளே அப்படியே உடைந்து விடக்கூடும். அந்த முறையில் உள்நோக்கி விடக்கூடிய முறையில் தான் தற்பொழுது அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது வெடிபொருட்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணேஷ், மகாலிங்கம், இணைப்பிலே இருங்கள். அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வல்லுநர்களிடம் பேசலாம். திரு சேகர், அதாவது அதிகாரிகள் ஒரு அதிர்வினால் ஏற்படக்கூடிய, அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ரூல் அவுட் பண்ணவே இல்லை. வாய்ப்புகள் இருக்கிறது, நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. எந்த அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? அந்த 10 மாடியினுடைய அந்த அனைத்து பொருட்களும் கீழே விழுகிற அந்த ஒரு இம்பேக்ட்னு சொல்லுவோம். அந்த பொருட்கள்லாம் கீழே தரையை தாக்குகின்ற பொழுது தரையிலிருந்து அதிர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. அது மண் தன்மையை பொறுத்து, அது அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டடங்களை பாதிக்கிற அளவுக்கு அந்த இம்பாக்ட் ஆகலாம். ஏன்னா சின்ன சின்ன கிராக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக அவங்கள திருப்பி உள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி தே வாண்ட் டு செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறேன்றாங்க. ஏன்னா அதனால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று இது உள்நோக்கி தான் விழும், அப்படி தான் இது வரைக்கும் எல்லாமே பண்ணுறோம். ஒரு கால் அது ஏதாவது ஒரு பக்கமாக விழு சமயத்தில் ஏதாவது ஒரு சில கட்டிடங்கள் அடிபடலாம்னு பயடும் இருக்கலாம். ஸோ அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு அவங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உள்ளேயே விழும்போது இல்லை, ஆனால் கீழே இவ்வளோ வெயிட்டும் கீழே விழுறதால வர்ற சில அதிர்வுகளால் ரொம்ப மிக அருகாமையில் இருக்கின்ற சில கட்டிடங்களில் சிறிய விரிசல்கள் வரவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில திரு ஸ்ரீவத்சன், பொதுமக்களுக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை எந்த அளவில் எடுக்கணும்? அதிகாரிகள் என்னெல்லாம் செய்யணும்? அது அவங்க சரியான இது எடுத்திருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இது நடக்கும்பொழுது எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. அதனால் அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு அதிகமாகவும் அந்த பெரிமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணி எல்லாரையும் வெளியேற சொல்லியிருக்கிறாங்க. அது சரியானது. ஃபயர் சர்வீஸ் இருக்குது, அதெல்லாம் சரியாக எடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் இது சார் சொன்ன மாதிரி அதுதான் அவங்க இன்னும் தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பாதிப்பு இருக்குமா இல்லையாங்கிறத முழுக்க அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நியாயமானது, அது முழுக்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது அப்போ ஒரு இந்த வால்யூம்ல இந்த ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் விழுந்தா இந்த ரேடியஸுக்கு அதிர்வுகள் இருக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியாதா? அதுக்கான விஞ்ஞானம் இல்லையா? இல்லை, ப்ரெடிக்ட் பண்ணலாம். சரிம்மா, இப்போ எப்படின்னா இது ஒரு சோகமான ஒரு நிகழ்வுக்கு நடக்கிற 2வது இதில் எந்த சான்ஸும் எடுக்க மாட்டாங்க. இப்போ இது ஒரு ப்ரெடிக்டபிள் சயின்ஸ் தான். இதில் ஒன்றும் மாடல் பண்ணலாம், இதெல்லாம் அதிர்வு இருக்கும், அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் முன்னெச்சரிக்கை தான். ஏன்னா தவறு ஏதாவது நடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது 2வது முறையாக அந்த மக்கள் அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ஒரு முன்னெச்சரிக்கைக்கோசம் இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த கட்டடங்களில் என்ன தவறுகள் நடந்திருக்கு? நீங்க பார்த்த வரைக்கும், நீங்க ஸ்டடி பண்ண வரைக்கும் என்ன தவறு இருக்கு? ஏன்னா இந்த 2 குழு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க, அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் வந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே வெளியே ஓப்பனாக சொல்லலை. ஆனால் அந்த இண்டிகேஷன்ஸ்னு வர்றதை வச்சு பார்க்க போனால் இந்த கட்டிடத்தை பொறுத்த வரையில் தரைத்தளத்தில் இருந்தும் அடித்தளத்தில் இருந்துமே ப்ராப்ளம் இருக்க மாதிரி தான் தோன்றுறது. அதாவது அந்த ஃபவுண்டேஷனும் சஃபிஷியண்ட்டாக இல்லை, அதே போல் அந்த தூண்களுடைய அளவும் சரியாக இல்லை. இந்த கட்டிடத்தினுடைய அளவுக்கு 10 மாடி 11 மாடி கட்டுற அளவுக்கு அந்த தூண்கள் கொடுக்கப்பட்டதாக தெரியல. சில தூண்கள் அகற்றப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கட்டிடத்துக்கு ஒரு அபாயகரமானதாகி அந்த முதல் கட்டிடம் விழுந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. வெளிப்படையா பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்படலைன்னு சொல்றீங்க. நம்ம ஊர்ல அது எப்பயுமே எந்த ஒரு டிசாஸ்டரோ அல்லது கெலாமிட்டி நடக்கிற பொழுது மக்களுக்கு தெரிந்துக்கிற வாய்ப்பே இல்லை. அது நம்மளுடைய துர்பாக்கியம். இது மாதிரியான சமயங்கள்ல சிஎம்டிஏ சட்டத்திட்டங்கள்ல அல்லது அவங்க ஒரு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய நடைமுறைகள்ல எந்த மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுது?
அது தேவையான சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ விதிமுறைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்குமாடி கட்டடத்துக்கு தேவையான விதிமுறைகள் முழுக்க முழுக்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தான் கேள்வி. இப்போ சார் கூட போன தடவை சொன்னார், இது மாதிரி வந்து 8 மாடி அப்ரூவல் வாங்கிட்டு 11 மாடி நீங்கள் கட்டும்பொழுது அந்த 3 மாடி கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் ஆகும். அந்த 3 மாதங்கள் உங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியலன்னா அது உங்களுடைய பணியோடைய நீங்கள் உங்கள் பணியை சரியாக செய்யலைன்னு தான் அர்த்தம். ஸோ சட்டத்திட்டங்கள் இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அது நடைமுறைப்படுத்துறதுலாம் நிறைய சிக்கல் இருக்குது. அது சரியாக நடைமுறைப்படுத்தலை. இந்த பில்டிங் மட்டும் இல்லை, பல பில்டிங் சென்னையில் பர்டிகுலர் நம்ம தொடர்ந்து இந்த விதியை மீறிய பில்டிங் வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பேற்கணும்? முதல்ல ஆஃப்கோர்ஸ் அந்த டெவலப்பர் தான் முழுக்க முழுக்க பொறுப்பு. ஏன்னா அவர் தான் வந்து இந்த அறிக்கை நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த வடிவமைப்பு வந்து டிராயிங் அளவில் சரியாக பண்ணினாலும் அதை கட்டும் பொழுது அதில் ஏதோ காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முழு பொறுப்பு அந்த டெவலப்பர் தான் முதல்ல ஏற்றுக்கணும். ரெண்டாவது, இப்போ 8 மாடிக்கு அப்ரூவல் வாங்கி 11 மாடி கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிஎம்டே தான் பொறுப்பேற்று. ஏன்னா அதை கண்காணிப்பது அவங்களுடைய பணிகளில் ஒரு பணி. அது அவங்க சரியாக செய்யலைங்கிறதும் நம்ம அதை எடுத்துக்கணும். மூணாவது வந்து திரும்ப சென்னையும் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக விதியை மீறக்கூடிய கட்டிடங்கள், அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல்ல ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, 99 வரைக்கும் நீங்கள் கட்டினதை நாங்கள் மன்னிச்சு விட்டுறோம், இதுக்கப்புறம் நீங்கள் ஒழுங்காக கட்டடம் கட்டுங்கன்னு. அப்பயும் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் 2013 திரும்ப வந்து இது வரைக்கும் கட்டின கட்டிடங்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம், அதுக்கு நீங்கள் ஒரு ஃபைனை கட்டுங்க, இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி செய்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த கடந்த 2 வருஷம் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறுதல் இருக்கிறதா எனக்கு தெரியல. குறிப்பாக நீங்கள் வந்து 2 செய்திகள் நீங்கள் கவனிக்கணும். நேற்றுக்கு முந்தானத்து வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிஎம்டிஏ கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து விதிமீறிய கட்டடங்களை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் போடுறேன்னீங்க, ஏன் இன்னும் போடல, அதுக்கே நீங்கள் சரியாக பதில் சொல்லலை, நீங்கள் கோர்ட்டில் ஆஜராகுங்கன்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மார்ச் மாதத்தில் ரியல் எஸ்டேட் ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஒரே ஒரு மாநிலம் தான் இந்தியாவில் இதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க, குஜராத். தமிழ்நாடு அது பண்ணலை. ஏன் பண்ணலைங்கிறது தான் கேள்வி. அது பண்ணாத வரைக்கும் திரும்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்துக்கிட்ட பேசலாம். நம்ம மகாலிங்கத்துக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சார், இந்த சிஎம்டிஏல வந்து சரி சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதை வந்து பின்பற்றுறதுதான் வந்து இல்லை அப்படின்னு சொன்னாரு. சட்டத்திட்டங்கள் இருந்தும் கூட இது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா என்ன காரணம்? இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம இதில் எல்லாருக்குமே நல்ல சட்டத்திட்டங்கள் அருமையாக தான் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி அதை 100% செய்கிறாங்களா அப்படின்னும் போது அதில் தான் வந்து நம்ம கம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். இல்லை, இம்ப்ளிமெண்டிங் இப்போ இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்து இந்த 2வது கட்டடத்தை இடிப்பதற்கு கூட ஒரு 2 வருட காலம் அவகாசம் தேவைப்பட்டிருக்கு. அது நம்ம சட்டப்படி நம்ம எதையுமே செய்ய முடியாதுல்ல. அதுதான் நம்ம சட்டம் வந்து எதையுமே உடனே ஆக்ஷன் எடுத்துட முடியாது. அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த டெவலப்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் கோர்ட்டுக்கு போனார், எனக்கு அதை கொடுங்க, அந்த பில்டிங் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் வந்து எல்லா ரெட்ரோஃபிட்டிங்கும் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அது வந்து இவங்க ஒத்துக்கிடலை. அதனால தான் இந்த காலதாமதமானது வந்து சட்ட ரீதியாக அதை அணுகினதால தான். இல்லைன்னா அந்த காலதாமம் அதுக்கு போயில. ஏன்னா இமீடியட்டாக எல்லாருமே அதே மாதிரி அந்த ஒரு முதல் கட்ட விசாரணை ஆய்வுக்கு பிறகு அந்த முதல் கட்டிடம் போல தான் 2வது கட்டிடம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனேயே அது வந்து டிசைட் பண்ணியாச்சு உடைக்கணும்னு. ஆனால் வந்து அந்த வாய்ப்புகள் கொடுக்க வேண்டியிருந்தது அந்த டெவலப்பருக்கு. அவர் வாய்ப்புகளை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. 61 உயிர்களை முதல் கட்டிடம் பலி வாங்கிய பிறகும் கூட அவர் வந்து நான் எனக்கு கொடுங்க அந்த பில்டிங்கை கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்படின்னும் போது ஸ்ரீவர்தன் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் செல்ஃப் இது இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். எத்தனை நாள் வந்து உயிர் பலி ஆகுது எப்பயுமே சொல்லுவாங்க, சிவில் இன்ஜினியர்ஸு இந்த இன்ஜினியர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கில் வந்து உயிர் பலி நிறையா இருக்கும். அது வந்து இப்போ சாத்தியமாயிடுச்சு, இதில் வந்து ஆயிருக்கு. அது வந்து பொறுப்பு வந்து மனசாட்சிப்படி அவர் நடந்திருக்கணும். ஒரு கட்டிடத்தை கட்டும்போது அதனுடைய விளைவுகள் என்ன, இதே வந்து நினச்சி பார்க்கவே முடியல. இதில் இவ்வளோ குடும்பங்கள் ஆக்குப்பை பண்ணி அந்த பணம் கொடுத்து வாங்கினவங்களாம் அந்த குடும்பங்கள் வந்து குடும்பம் குழந்தை குட்டியோடு ஆயிருந்தால் என்ன இருக்குன்றது ஒரு நினைத்து பார்க்கவே முடியாத ஒரு விரீதமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு கட்டிடம் கட்டுபவர்களுக்கு ஒரு பொறுப்பு வேண்டும், அதுதான் சொல்கிறேன். ரெண்டாவது, நம்ம கம்ப்ளைன்ஸ் கல்ச்சர்னு சொல்கிறோம். விதிகள் இருக்கும், அது விதிப்படி நடக்கணும்.
அது ஒரு சம்டைம்ஸ் அது ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினன். அது நம்ம சென்னை அதாவது ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் ஒரு சிலர்னு சொல்லக்கூடாது, பெரும்பாலும் ஒரு சிலர்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வராது சார். நீங்கள் 3 தடவை ரெகுலரைசேஷன்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம். அது இதில் வந்து எவ்வளோ மல்டி ஸ்டோரி பில்டிங் கலகமாக கட்டிட்டு தானே இருக்காங்க. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முதல்ல எடுத்துட்டு வர அந்த ஒரு நேரத்துல இருந்தே இப்போ ஒரு நிறுவனம் நம்ம ஒரு அடுக்குமாடி கட்டடம் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வருது அப்படின்னா, அந்த ஐடியா கொண்டு வந்ததுல இருந்து அது பில்டிங்காக உருவாவது வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும், என்ன ப்ரொசீஜர்? நீங்கள் வடிவமைப்படி பார்த்தீங்கன்னா அதான் நான் மண் தன்மையில் தான் ஆரம்பிக்கணும். எந்த இடத்துல கட்ட போகிறோமோ அங்களுடைய மண்ணை வந்து முழுமையாக பரிசோதித்து அதற்கான அறிக்கையும் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன அடித்தளம் ப்ரொவைட் பண்ண வேண்டுமோ அதை ப்ரொவைட் பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எப்பயுமே இந்த ஜோக்கில் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு ஃபவுண்டேஷன் வீக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அந்த கீழ் அடித்தளத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கு எத்தனை மாடி கட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தூண்கள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கா, அந்த விட்டங்கள் பீம்ஸ் சொல்கிறோமே அதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கா, அந்த எர்த்குவேக்கும் இப்போ முக்கியமான ஒரு ஃபேக்டராக போயிடுச்சு சென்னையை பொறுத்தவரையில். அதனால் அதுக்கான இதுவும் எடுத்திருக்காங்களா அப்படியெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சேஃப்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எந்த மாதிரியான ஒரு டீம் வேலை பார்க்கும் சார் பொதுமையாக? இப்போ இந்த 11 மாடி கட்டடம் கட்டியிருக்காங்க அப்படின்னா இது கட்டுறதுல எந்த மாதிரி ஒரு எவ்வளவு சிவில் இன்ஜினியர்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க, எந்த மாதிரியான டீம் வேலை பார்த்துருக்கணும்? முதல்ல நம்ம இதில் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டிசைனுக்கு ஒரு டிசைன் ஆஃபீஸ் இருக்கும். டிசைன் வந்து யூஸ்வலாக தேர்ட் பார்ட்டி கொடுத்துருவாங்க. அந்த டிசைனர் வந்து டிசைன் பண்ணி அதை கொடுத்துருவாரு, டிராயிங்ஸ் கொடுத்துருவாரு. அந்த டிராயிங்ஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே சைட்டில் வந்து தெர் மஸ்ட் பி அ ப்ராப்பர் பர்சன் அந்த டிராயிங்ஸை படித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பிகளையும் அந்த அளவுகளையும் ப்ரொவைட் பண்ணுற அளவுக்கு ஒரு சைட்டில் இன்ஜினியர் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு பொறியாளர் இருக்கணும். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையில் பொறியாளர் இருந்தாங்களா, இல்லை வெறும் சாதாரண சூப்பர்வைசர் மட்டும் பார்த்தாரா, அந்த சூப்பர்வைசர் சொன்னதையும் இவங்கெல்லாம் கேட்டாங்களா, அவருடைய அறிவுபூர்வமாக ஃபாலோ பண்ணாங்களா, இல்லை எப்படி பண்ணாங்கன்றதும் அது நமக்கு தெரியாது. இதுக்கு தான் அந்த கட்டிடத்தை கட்டுபவர் வந்து ஒரு பொறுப்போடு இருந்தாருன்னா இந்த எல்லாருமே இருப்பாங்க. ஸோ மிக முக்கியமாக வந்து அந்த வரைபடத்தில் இருக்கிறத அந்த கட்டிடத்தில் கொண்டு போகணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ ஒரு டெக்னிக்கலான ஒரு டீமு, ஒரு நல்லா படித்த பொறியாளர்கள் வேலை பார்த்த ஒரு கட்டடம் இந்த அளவுக்கு ஒரு டிசாஸ்டரை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி கட்டுமான நிறுவனங்களுக்கு லாப நோக்கமே ரொம்ப ரொம்ப பிரதானமாக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தானே வர முடியுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரியல் எஸ்டேட் வந்து லாபத்துக்கு தான் அவங்க நடத்துகிறாங்க. லாபம் மட்டுமே நோக்கமாக இருந்தால் பிரச்சனை. ஆமாம், அதுதான் அடுத்தது. இப்போ வந்து விதிமீறல்களை எதுக்கு நடத்துகிறாங்க? லாபத்தை அதிகரிக்கணும்னா. இப்போ நீங்கள் 4 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு நிலம் வாங்குறீங்க, இப்போ 2 மாடி தான் கட்ட முடியும்னா நீங்கள் அது 4ஆக கட்டினீங்கன்னா உங்களுடைய லாபத்தை அதிகமாக மாற்று. ஆனால் அந்த 4 மாடி கட்டணம் அதிகப்படுத்தினா அதுக்குரிய ஸ்ட்ரக்சரல் சேஃப்டியோ அல்லது வெளி இடம் விட வேண்டியதோ அல்லது கார் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயமாக அதை அவங்க கவனிக்கிறது இல்லை. ஸோ இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை வரும். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லாபத்தை லாபம் எப்படியாவது அந்த லாபத்தை சம்பாதிச்சிடணும், 1க்கு 2ஆக சம்பாதிக்கணுங்கிறது தான் அவங்களோட பெரிய குறிக்கோளாக தெரியுது. நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக சார், மௌலிவாக்கம் கட்டடத்தை இடிக்கும் பணிக்காக சிஎம்டிஏ எந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது, அந்த நிறுவனத்தின் பின்னணி தகவல்கள் என்ன அப்படிங்கறதை இப்ப பார்க்கலாம். மேக்லிங்க் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம்தான் மௌலிவாக்கம் கட்டடத்தை இடிக்கும் பணிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் கம்பெனி பதிவாளர் அலுவலகத்தில் 2008ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்நிறுவனத்தின் உரிமையாளர் பொன்லிங்கம். கட்டுமான திட்டங்களுக்காக பழைய கட்டடங்களை ஆபத்தின்றி இடிப்பதில் இந்த நிறுவனம் ஈடுபடுகிறது. நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு சுற்றுப்புற கட்டடங்கள், சாலைகள் மற்றும் உயிரினங்களுக்கு பாதிப்பின்றி கட்டடங்களை இந்நிறுவனம் இடித்து தரைமட்டமாக்குகிறது.
இம்ப்ளோசிவ் டெமாலிஷன் என்ற தொழில்நுட்பத்தின் கீழ் கட்டடத்தின் உட்புறத்தில் வெடி வைத்து சில வினாடிகளில் கட்டடத்தை தரைமட்டமாக்கி விடலாம் என்கிறார் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பொன் லிங்கம். சார், இது இம்ப்ளோஷன் டெக்னிக்ங்க. நாளைக்கு மத்தியானம் ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு 2 to 4 அந்த டைமில் வந்து ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் going to demolish இந்த பில்டிங் இடிக்க போகிறோம். இந்த பில்டிங் இந்த டெக்னாலஜிக்கு பேர் வந்து இம்ப்ளோஷன் டெக்னிக்னு பேர். இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பிளாஸ்டிங் மெத்தடில் வந்து பில்டிங்கை டெமாலிஷன் பண்ணுறோம். கடந்த 2 ஆண்டுகளாக மௌலிவாக்கம் பகுதியில் இந்த கட்டடத்தை சுற்றியுள்ள வீடுகள், அலுவலகங்கள், பள்ளிகள் மட்டுமின்றி அருகே உள்ள சாலைகளில் செல்வோரும் அச்சத்துடன் இருந்த நிலையில் கட்டடத்தை இடிக்க தேவையான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம். இன்று நமது அரசு செயலர், ஹவுசிங் போர்டு மற்றும் நமது செயலர் CMD அவர்களும் வந்து ஆய்வு செய்துள்ளார்கள். மதியம் 2 மணி முதல் 4 மணிக்குள் இந்த இம்ப்ளோஷன் என்கிற ஒரு டெக்னிக் மூலம் மிகவும் பாதுகாப்பான முறையில் இந்த கட்டிடத்தை இடிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. சென்னை போன்ற மாநகரங்கள் மட்டுமின்றி சிறு நகரங்களிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தவிர்க்க முடியாத குருவி கூடுகளாக ஆகிவிட்ட நிலையில் இது போன்றதொரு இடிப்பு நிகழாமல் இருக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்பதே விருப்பம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் மௌலிவாக்கம் 11 மாடி கட்டடத்தை தகர்ப்பதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணிகள் முடிக்கப்பட்டு அந்த கட்டடம் தகர்க்கப்படும் என்று அங்கிருந்து நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக அங்கு நம்முடைய செய்தியாளர்கள் பலரும் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். அதே போல இது பற்றிய தொழில்நுட்ப ரீதியான விஷயங்களை எல்லாம் விளக்குவதற்காக 2 வல்லுநர்கள் நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக மௌலிவாக்கத்தில் தற்போது இருக்கும் கட்டடம் எந்த முறையில் இடிக்கப்பட இருக்கிறது என்பதை தற்போது விளக்கமாக பார்க்கலாம். ஓங்கி உயர்ந்து நிற்கும் கட்டடத்தை இடிப்பதற்காக நேற்று காலை 11 மணி அளவில் சிவப்பு நிற சிறிய லாரியில் வெடிமருந்துகள் கொண்டு வரப்பட்டன. இந்த வெடிமருந்துகள் கட்டடத்தின் அடியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. கட்டடத்தின் கீழ்த்தளம், அதனைத் தொடர்ந்து தரைத்தளம் மற்றும் 5வது மாடியின் உள்பகுதியில் வெடிமருந்துகள் வைக்கப்படுகின்றன. வெடிமருந்துகள் ஒன்றுடன் ஒன்றாக வயர்கள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். 100 மீட்டர் தொலைவில் இருந்து ரிமோட் மூலம் அதிகாரிகள் முதலில் கீழ்த்தளத்தில் உள்ள வெடிபொருட்களை வெடிக்க வைப்பர். 2 நொடிகள் கழித்து தரைத்தளத்தில் வெடிபொருட்கள் வெடிக்கும். பின்னர் 3 நொடிகள் கழித்து 5வது மாடியில் வெடிக்கும். தற்போது கட்டடம் உள்நோக்கி கீழே விழும். 5 நிமிடங்களுக்கு புகைமூட்டமாக இருக்கும். இந்த கட்டடத்தை சுற்றியுள்ள 130 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 2 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்த அந்த முப்பரிமாண காட்சிகளைப் போலவே இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்டடம் தகர்க்கப்பட இருக்கிறது. இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்திருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் தகர்க்கப்பட இருக்கிறது என்கிற தகவல் அங்கிருந்து வந்திருக்கிறது. அது பற்றிய நேரலை காட்சிகளையும் தகவல்களையும் களத்திலிருந்து பார்ப்பதற்கு முன்பாக நாம் நம்முடைய விவாதத்தை தொடரலாம். ஸோ நம்ம அந்த இதில் பார்த்தோம், 3D அனிமேஷன் பார்த்தோம். 3 செகண்ட் கேப்பில் ஒவ்வொரு டெட்டனேட்டரும் ப்ளோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெடிக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்திருக்கு. இது இந்த முறையை பற்றி நீங்கள் கொஞ்சம் விரிவாக. இது வந்து அந்த பில்டிங் இம்ப்ளோஷன் என்று சொல்கின்ற இந்த முறையில் தான் வந்து இப்போதைக்கு உலகமளாவுமே ஒரு பெரிய அளவு கட்டிடங்கள் எல்லாமே, கட்டிடங்கள் மட்டுமல்ல, பாலங்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்கள், கூலிங் டவர்ஸ், பவர் ஸ்டேஷனில் இருக்கிற சிம்னிஸ் எல்லாமே இந்த மாதிரி முறையில் தான் இப்போ இடிக்கப்படுகின்றன. மேனுவல் வந்து ஆல்மோஸ்ட் எங்கேயுமே யாரும் பண்ணுறதில்லை. அப்படி பண்ணுகின்ற பொழுது இந்த இதில் முக்கியமானது வந்து, அதுவும் மக்கள் ஜன நெருக்கடியான இருக்கிறதுல கட்டிடங்களை உடைக்கின்ற பொழுது அருகில் இருக்கிற கட்டிடங்களுக்கு ஆபத்து இல்லாமல் உடைக்கிறதுக்கு இது ஒரு மிகவும் நல்ல ஒரு முறையாக கடைபிடிக்கப்படுகிறது. இதில் அந்த கிராஃபிக்ஸில் பார்த்த மாதிரி அந்த தூண்களை வந்து சீக்வென்ஷியலாக உடைக்கிறதுல தான் அந்த டெக்னிக்கே இருக்குது. அந்த பில்டிங் வந்து உள்பக்கம் உடையணும்னா நடுவில் இருக்கிற தூண்கள் முதல்ல உடைக்கப்படும்,
அவுட்டரில் இருக்கிற தூண்கள் அடுத்ததாகவும் அதுக்கு அடுத்த ஃப்ளோர் அப்படின்னு போகும். இதுக்கு எல்லாமே அந்த ஒரு 2 அல்ல 3 வினாடிகள் தான் இருக்கும். இது உடஞ்சி விழற நேரத்தில் அடுத்ததும் உடஞ்சி அது மேலே விழ ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணுறதால தான் இந்த டெக்னாலஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் மெயினாக வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த வெடிபொருட்களுடைய குவாலிட்டியும் சீக்வன்ஸும் டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தட் அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டிங் வந்து பில்டிங்கினுடைய ஏரியாக்குள்ளேயே விழுற மாதிரி ஒரு டெக்னிக் தான் இந்த பில்டிங் இம்ப்ளோஷனுங்கிறது. என்ன டைமிங்கில் அதை வந்து வெடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. டைமிங்ன்றதை விட எது முதல்ல எது அடுத்தது அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எடுத்தோடனே மேலே வெடிச்சிட்டிங்கன்னா அது சைடில் விழுறது வாய்ப்பு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு படத்தொகுப்பு பார்த்தோம். அதில் முதல்ல அவங்க வெடிக்க வச்ச பில்டிங் கொஞ்சம் சைடாக விழுந்தது. ஆமாம், அதில் வந்து அந்த சைடில் வந்து அது வந்து அவங்க டெலிபரேட்டாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த சைடில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இடம் கிடைச்சிருக்கலாம். இந்த இன்னொரு பக்கத்தில் ஒரு முக்கியமான கட்டடங்கள் இருக்கும்போது இன்னைக்கு கூட அந்த செய்தித்தாளில் அந்த கான்ட்ராக்டர் தான் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு நாற்காலியினுடைய 2 கால்களை மட்டும் உடைச்சா ஒரு பக்கம் சாயம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஸோ ஒரு பக்கம் காலி இடங்கள் இருக்கின்ற பொழுது அந்த பக்கம் இருக்கிற காலத்தை முதல்ல உடைச்சிட்டு அந்த 2 செகண்ட் கேப் கொடுத்து பின்னாடி இருக்கிற காலத்தை உடைச்சோம்னா இது முதல்ல விழ ஆரம்பிக்கும், அது மேலேயே அது விழுந்துடும். ஸோ தட் ஒரு பக்கம் அது போகாமலே சாச்சிடலாம். ஆனால் முக்கால்வாசியான நிறைய இதுங்களை வந்து செய்கிறது வந்து அதுக்குள்ளேயே விழுற மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம அந்த இதில் பார்த்தது கூட அந்த ஒரு வாட்டர் டேங்க் உடைச்சது கூட பார்த்தீங்கன்னா அழகாக அதுக்குள்ளேயே விழும். ஸோ அதுதான் நார்மலாக செய்கிறது. அது வந்து அவங்க அந்த பக்கம் செய்யலான்றதுக்காக செஞ்சுதான் இருக்கணும், ஒரு பக்கமாக விழுந்தது. இது ரொம்ப கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய விஷயம் இது. அதுதான் என்னுடைய கேள்வி. என்னன்னா ரொம்ப இதில் வந்து 100% எந்த தவறும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். தப்பு நடக்கக்கூடிய பகுதி அது இந்த தொழில்நுட்பத்தில். தப்புன்னு ஒன்றும் சொல்லப்போனால் அந்த டெட்டோனேட்டர் வந்து மிஸ் ஆச்சுன்னா அது ஒன்று தானே வழிய, மற்றபடி மீதி எதையும் இருக்கிறது இல்லை. டெட்டோனேட்டர் மிஸ் ஆகிறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருந்தால் எதாவது பண்ணலாம், அது கூட ரொம்ப ரேர் தான் அது. ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எல்லாமே வெடிக்கும். குவாலிட்டி அந்த குவான்டிட்டிலாம் அவங்க அழகாக டிசைட் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அனுபவம் வாய்ந்தவர்கள் தான். அந்த டைமிங்கு அந்த எந்த இது பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க, எந்த காலத்தை முதல்ல உடைக்கணுன்றதும் பிளான் பண்ணி தான் அந்த இதை பண்ணியிருப்பாங்க. அந்த டைமிங்கில் வந்து அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க. சார், இதையெல்லாம் தாண்டி அதில் வந்து ஃப்ளாட்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள், சாமானியர்கள் இன்னமும் கூட அந்த இடத்துல வீடே இல்லை ஆல்ரெடி நீங்கள் விழுந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தகர்ந்து விழுந்த அந்த கட்டடத்துக்காக கூட இன்னமும் இஎம்ஐ கட்டி கொண்டிருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு இந்த கட்டடம் தகர்க்க போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வீடு கிடைக்கவே போவதில்லை. ஆனாலும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறவங்க கதறிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? அவங்க வந்து இப்போ கன்சூமர் கோர்ட்டில் போய் கேட்டு வாங்கணும்னு சொல்கிறாங்க. அது காலதாமதமாக ஆயிட்டுருக்கு. அதனால் அவங்களுக்கு போட்ட முதலீடோ இல்லை அவங்க கடன் வாங்கி அந்த ஃப்ளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுனால அவங்களுக்கு நிச்சயமாக பெரிய நெருக்கடி தான் இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். நான் முழுக்க அந்த ஜஸ்டிஸ் ரகுபதி ரிப்போர்ட் படிக்கலை. ஆனால் செய்தித்தாளில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கூட அவரோட கடைசி சாப்டரில் வந்து இந்த வீடு வாங்கி கஷ்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றும் செஞ்சதாக இது எனக்கு இது வரைக்கும் தெரியல. அது கட்டாயமாக ஏதாவது ஒரு உதவி செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து எவ்வளோ தூரம் போகும், இதுக்கப்புறம் அவர் மேல்முறையீடு செய்வார் டெவலப்பரை, இது எங்களுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி இது போகும். அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் போகுமோ என்னவோ. அது வரைக்கும் இவங்க எவ்வளோ தான் வாங்கின கடன் வட்டி கட்டுறது, அது வந்து இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். இதை தான் தடுக்கிறதுக்கு தான் இந்த புது சட்டம், அந்த மார்ச்சில் அமல்படுத்தின சட்டம், இயற்றின சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய மொத்தம் அந்த காஸ்ட்டில் 70% வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் வைப்பு தொகை வச்சு இதுக்கு வைக்கணுன்றாங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலவு பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட மற்ற உபரி செலவுகளும் இதுலேருந்து தான் நீங்கள் செய்யணும். அது இந்த சட்டத்தினுடைய ஒரு நல்ல அம்சம். ஆனால் ஏன் அதை அமல்படுத்தலைங்கிறது தான் கஷ்டம். ஏன்னா இவ்வளோ ஒரு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி 2 வருஷமா அந்த சட்டம் வந்து கொண்டு வருவது அது அதை நம்ம விட்டுடலாம். நான் இப்போ இம்மிடியேட்டா நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கான இம்மிடியேட்டான வாய்ப்பு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவது மட்டும்தானா அல்லது வேற ஏதாவது வாய்ப்பு? இந்த மாதிரியான ரேர் கேஸில் எனக்கு தெரிஞ்சு வங்கிகளே வந்து விட்டு கொடுக்கலாம். வாராக்கடன் 10,000 கோடிகளை வந்து வாராக்கடன் வச்சு ஒட்டு போறன்னும் போது இவங்களோட ஒரு 20 லட்சம் 25 லட்சம் தன்னுடைய முதலீடு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படிலாம் போட்டு அவ்வளோ அவஸ்தைப்படுறவங்களுக்கு வங்கிகளே வந்து ஒரு சலுகையை கொடுக்கலாம். இந்த மாதிரி டைமில் வட்டி அளவில் சலுகை கொடுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம். அது வேவ் பண்ணலாம்.
இந்த பீரியடுக்கு டில் காம்பன்சேஷன் கம்ஸ் அதுக்கு வேவ் பண்ணலாம். அது ஒரு பெரிய தொகையாக இருக்குன்னு நான் நினைக்கல. முழு கடனை அவங்க ரத்து செய்வாங்களாங்கிற சந்தேகம் தான். ஆனால் வட்டியை நிச்சயமாக இது பண்ணாங்கல்ல, உடனே வாங்காம கொஞ்சம் காலதாமதப்படுத்தி வாங்க ஆரம்பிக்கணும். அது வந்து இதுல வங்கிகளுடைய அதாவது சிஎம்டிஏ வந்து தன்னுடைய சட்டத்திட்டங்களை வந்து செக்லிஸ்ட் வச்சிருக்கு. அதெல்லாம் தாண்டி கடன் கொடுப்பதற்கு முன்பாக வங்கிகள் ஒரு சில விஷயங்களை வந்து செக் பண்ணும் இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர் வந்து கட்டக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புல ஒவ்வொரு பில்டரும் ஒரு வங்கியோட டைப் பண்ணிக்கிறாங்க இல்லையா? என்கிட்ட வந்து வீடு வாங்குறவங்களுக்கு இந்த பேங்க்ல நான் வந்து ரொம்ப சீப்பான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு வங்கிகளோட டைப் பண்ணிக்கிறத பாக்குறோம். ஆக வங்கிகளுக்கும் ஒரு கணிசமான அளவு பொறுப்புணர்ச்சி இருக்கணும் இல்ல இதுல? நிச்சயமா. அது இந்த கட்டடத்தை பொறுத்த வரைக்கும் பல தகவல்கள் நமக்கு தெரியல. இப்போ இந்த கட்டடத்தை கட்டும் பொழுது இது ஏதாவது ஒரு வங்கியோட இணைக்கப்பட்டு இருக்கிறதா, அது சம்மந்தப்பட்ட ப்ரீ அப்ரூவ்டு ப்ராஜெக்டா, அப்போ அவங்க இதெல்லாம் சரி பார்த்துருக்காங்களா, சரி பார்த்ததுக்கப்புறம் கட்டும்பொழுது அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்களா, ஒன்றும் விவரம் தெரியல. அதனால் இந்த கட்டடத்தை பொறுக்க நமக்கு பல தகவல்கள் தெரியல. அதனால் என்னன்னு சரியாக நம்மளால் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் எழுப்பின இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ கடன் நாங்கள் இந்த பேங்க்கோட சேர்ந்துருக்கோம், இது ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டு, நீங்கள் எங்கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கடன் சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த வங்கிக்கும் ஒரு விதத்தில் அதில் பொறுப்பு தான் இருக்குது. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. 61 உயிர்கள் பலி வாங்கிய ஒரு சம்பவம். இந்த 2 ஆண்டுகளில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கும் வாங்குவதற்குமான அந்த நடைமுறைகள்ல இதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள்னு ஏதாவது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா நடைமுறையில? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஆனால் பையர்ஸ் பிஹேவியர்னு சொல்றாங்க, அதை வாங்குறவங்க சுதாரிப்பா இருக்கணும். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நிச்சயமா அவங்க வந்து பையர்ஸுக்கு என்ன சார் தெரியும்? பையர்ஸுக்கு டெக்னிக்கலா இந்த இடத்துல தூண் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல தூண் இருக்கணுமேன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் நாலேஜோட பையர்ஸ் வரணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்? இல்லை, பையர்ஸ் வந்து இன்னொன்று பண்ணணும். நான் சொல்ல மிக முக்கியமாக சொல்லிக்கிறது அதுதான், மலிவாக கிடைக்குதுன்னு போய் வாங்கிடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவிலேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் மலிவாக இருந்தது நான் கேள்விப்பட்டேன். மேலே ரெப்யூட்டட் பில்டர்ஸ், இங்கேயே இருக்கிற பில்டர்ஸ் வந்து பண்ணுற ப்ராஜெக்ட்ஸை விட இதில் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி அப்பயே நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ரெப்யூட்டட் பில்டர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க எல்லா இதுவுமே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து இன்னொருத்தர் அதே ஏரியாவில் அதே டைமில் அதே கைட்லைன் வேலை இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறாருன்னும் போது தென் இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே செக் பண்ணும்போது கூட அவங்க வந்து கட்டுமான பணிகளை கண்ணால பார்க்க தான் முடியுமே தவிர அது தெரியாது. அதுல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான உண்மைகள் எப்படி ஒரு பையருக்கு தெரிய வரும்? அதை செக் பண்றதுதானே சிஎம்டியோட கடமை. தொழில்நுட்ப ரீதியாக தெரிய வேண்டாம். ஆனால் நான் இப்போ வந்து ஒரு கட்டடம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இது யார் வடிவமைச்சாங்க, அது தகவல் தாங்க, இதோட பிளான் தாங்க. நீங்கள் இப்போ நம்ம கேட்குறத மேக்ஸிமம் என்ன கேட்போம், என்னுடைய ஃப்ளாட்டுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் பிளானை கொடுங்க, இல்லை அப்ரூவல் பிளான்னா அதை காப்பி கொடுங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்புறம் என்ன கேட்கணும்னா எனக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானையும் கொடுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்கள் அதன்படி தான் இது செஞ்சுருக்கீங்களா, நான் கோர்ட்டு போகிறதுக்கோ அல்லது மேலே முறையீடு பண்ணுவதற்கும் எனக்கு அது அவசியங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டு வாங்கணும் அது நம்ம தெரிஞ்சுக்க தான் ஆகணும். சரி, ஏதோ நம்ம ஃப்ளாட் வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறதோட நம்ம நிறுத்த முடியாது. நாம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நேரத்தில் அங்க வந்து இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை தான் நாம இப்போ திரையில பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கட்டடமானது இன்னும் சில நிமிடங்கள்ல தகர்க்கப்பட இருக்கிறது. இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்து அந்த கட்டடத்தின் தகர்ப்பதற்கான அந்த இறுதி நிமிடங்கள் வந்து எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. கவுண்ட் டவுன் போயிட்டு இருக்குதுங்கிற தகவல் வந்திருக்கிறது. நாம பல கோணங்கள்ல இருந்து அந்த கட்டடத்தை நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள், நம்முடைய செய்தியாளர்கள் அந்த கட்டடத்தை பல்வேறு கோணங்கள்ல இருந்தும் தற்போது படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 100 மீட்டர் சுற்றளவுல யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 200 மீட்டர் சுற்றளவு வரைக்கும் ஆபத்தான பகுதின்னு அறிவிச்சிருக்காங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்கள், பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த சுற்றளவில். ஆக இன்னும் சில நிமிடங்கள்ல இத்தனை ஆயத்த பணிகளுக்கும் பிறகு அந்த கட்டடம் இன்னும் சில நிமிடங்களில் தகர்க்கப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2:30 மணிக்கு தகர்க்கப்படும் என்றார்கள், பின்னர் 3 மணி என்றார்கள், பின்னர் 5 மணி என்று சொல்லி தற்போது அந்த இறுதிக்கட்ட அந்த நிமிடங்களில் நாம தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மழை இருந்து வந்ததும் கூட இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. மழையால் இது மிகப்பெரிய அளவில் இந்த பணி பாதித்து விடாது என்றாலும் கூட அந்த 1% அல்லது 0.01% அந்த ஒரு ரிஸ்கை கூட எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக இது தள்ளி வைக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கணேஷ், இறுதிக்கட்ட பணிகள் தற்பொழுது முற்றிலுமாக முடிந்து விட்டதாகவும் தற்பொழுது அந்த கட்டிடத்தை சுற்றி முழுவதும் யாரும் இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்து விட்டார்கள்.
இன்னும் சில மணித்துளிகளில் இந்த கட்டிடம் தரைமட்டமாக இருக்கிறது. இந்த கட்டிடம் 2014ஆம் ஆண்டு இந்த தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்டிடத்தின் இடது பக்கம் ஒரு கட்டிடம் இருந்தது, பலவீனமாக இருந்தது. மழைக்காலம் சமயத்தில் அந்த கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானது. அதில் 61 பேர் உயிரிழந்தார்கள். அதற்கு பிறகு சுமார் 2 வருடங்களுக்கு பிறகு இந்த கட்டிடம் இடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதெல்லாம் சட்ட சிக்கல் எல்லாம் தீர்க்கப்பட்டு தற்பொழுது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த கட்டிடம் இன்று இடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரகம் முடிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. இந்த நிலையில் இன்று திட்டமிட்டபடி 2 to 4 மணிக்குள் இடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே திட்டமிட்டு அதற்கான பணிகளை முடுக்கிவிட்டார்கள். ஆனால் மழை காரணமாகவும் தொழில்நுட்ப ரீதியில் பல்வேறு அம்சங்கள் பல்வேறு சிக்கல்கள் கொடுத்ததால் தற்பொழுது 5 மணிக்குள் இந்த கட்டடம் தகர்க்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டது. தற்பொழுது இந்த தூண்களில் பொருத்தப்பட்டிருக்கும் வெடிபொருட்கள் இணைக்கும் பணி என்பது முழுமையாக நிறைவடைந்து விட்டதாகவும் இப்போ இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள் இறுதிக்கட்ட கவுண்ட் டவுன் என்று சொல்வார்கள். அதாவது இந்த கட்டிடத்தை இடிப்பதற்கான கவுண்ட் டவுன் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 என்று கவுண்ட் டவுன் கொடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. எனவே தற்பொழுது எந்த நேரத்திலும் கவுண்ட் டவுன் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100-150 மீட்டருக்குள் யாரும் இல்லை என்பதை காவல்துறையினர் வீடு வீடாக சென்று சோதனை செய்து உறுதி செய்து விட்டார்கள். அதே போல தற்பொழுது மின்சாரம் என்பது சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக. இந்த கட்டடம் தகர்க்கப்படுவதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கட்டடத்தை சுற்றி உள்ள 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலே வானத்தில் விமானம் பறக்கவும் தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இங்குள்ள மக்களையும் அகற்றி தற்பொழுது அரசால் ஏற்படுத்தப்பட்ட தற்கால பகுதிகளில் மண்டபங்களில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் தற்பொழுது அங்கு இருக்கிறார்கள். மேலும் நாம் இங்கு ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. சுற்றிலும் உள்ள அதாவது 200 மீட்டருக்கு அப்பால் உள்ள மாடிகளில் இருந்து ஏராளமான மக்கள் இந்த கட்டட இடிபாட்டை பார்ப்பதற்கான ஆவலோடு காத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதிகாரிகளும் அதாவது ஊடகத்தார் நின்று கொண்டிருக்கக்கூடிய கட்டடத்தில் இருந்து இடது பக்கமாக அதிகாரிகள் ஒரு மாடியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் இருக்கும் இடத்தில்தான் தற்பொழுது இந்த கட்டடத்தை இடிக்கும் நபர் அதாவது ரிமோட் கண்ட்ரோலோடு கூடிய தொழில்நுட்ப நபர் என்பவர் இருக்கிறார். அவரிடம் 3 ரிமோட்டுகள் இருக்கிறதாக தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழ்த்தளத்தை வெடிப்பு செய்வதற்கு, அடுத்தது தரைத்தளத்தை வெடிக்கை செய்வது, அடுத்தது 5வது தளத்தை வெடிக்கை செய்வது என அங்கு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிபொருட்களை வெடிக்கை செய்வதற்கான ரிமோட்டுகள் அங்கு தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் கவுண்ட் டவுன் என்பது தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கணேஷ். அதே போல இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது அதிகாரிகளும் காவல்துறை தரப்பினரும் எல்லாரும் தற்பொழுது அவர்கள் ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த தகர்ப்பை நேரில் பார்ப்பதற்காக அவர்களும் அவளாக பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்களாக. மாலிங்கம், இந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. பொதுமக்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நாய்கள், பறவைகள் போன்ற அந்த ஜீவராசிகளுக்கான பாதுகாப்பு ப்ளூ கிராஸுக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? ப்ளூ கிராஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா? ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி சரியானதுதான். நேற்று ப்ளூ கிராஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் இங்கு 15க்கும் மேற்பட்ட இங்கு சுற்றி திரிந்த நாய்களை எல்லாம் அப்புறப்படுத்தி அவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல மற்ற விலங்குகள் மற்ற ஜீவராசிகள் இங்கு இருக்கிறதா? ஏனென்றால் கிட்டத்தட்ட 2 வருடமாக இந்த வளாகத்திற்குள் யாருமே வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு புற்கள் முளைத்து செடிகள் முளைத்து மரங்களாக போகின்ற ஒரு சூழல் இந்த வளாகத்தில் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இதற்குள் பல்வேறு ஜீவராசிகள் வாழ்ந்து வந்ததையும் நாம் மறுக்க முடியாது. எனவே அவற்றெல்லாம் அப்புறப்படுத்தி அது பாதுகாப்பாக அப்புறப்படுத்தியாச்சு என்று அந்த கட்டடத்திலிருந்து அந்த 11 மாடி கட்டடத்தில் இருந்தே அந்த கட்டடத்தில் இருந்தே சில புறாக்கள் பறக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம பார்த்தோம். அந்த கட்டடம் முழுமையாக செக் பண்ணிருக்கிறாங்களா? அதுல ப்ளூ கிராஸ் ஏதாவது பண்ணிருக்காங்களா? ஆமா, நேற்றே ப்ளூ கிராஸ் இங்கெல்லாம் சுத்தமா பாத்துட்டு போயிருக்காங்க. இங்கெல்லாம் இது மாதிரி யாருமே ஆதரவற்ற விலங்குகள் ஏதாவது இருக்கா, அது அந்த ஊரில் எதுவும் பாதிக்கப்பட கூடாது அப்படிங்கிறது அவங்க தெளிவா இருந்தாங்க. அதுக்கான அனுமதி காவல்துறை தரப்புல அனுமதி கொடுக்கப்பட்டது. அதை அடுத்து சுமார் 5 பேர் கொண்ட குழு நேற்று இங்க கட்டிடம் முழுவதும் சோதனையிட்டாங்க. அதே போல அவங்களுக்கு தென்பட்ட சில விலங்குகளை இங்கிருந்து அழைச்சிட்டு போனாங்க. அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு அந்த விலங்குகளை கொண்டு போய் வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க கணேஷ். இந்த கட்டட தகர்ப்பு என்பது எந்த விதமான தவறுமே ஏற்படாமல் சரியான விதத்தில் செய்வதற்கு எந்த மாதிரியான இறுதிக்கட்ட பணிகளை செய்திருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தார்?
அதாவது இந்த கட்டிடத்தை உள்நோக்கி விழக்கூடிய தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக இந்த கட்டிடத்தை இடிக்கும் ஒப்பந்ததாரர் நேற்று செய்தியாளரும் தெரிவித்தார். அந்த தொழில்நுட்பம் என்னவென்றால், வெடிபொருட்களை பயன்படுத்தி சரியான நேரத்தில் 3 இடத்தில் வெடிபொருட்கள் வெடிக்க செய்யப்படும் இந்த கட்டிடத்தில். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய கட்டிட இடிப்பு ஆகும். குறிப்பாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமானத்தில் இருந்த ஒரு கட்டிடத்தை இடிக்கும் ஒரு முதல் கட்டுமானம் தகர்ப்பு சம்பவம் இதாகும் என்று சொல்லலாம். இதற்கு முன்பாக மிக குறைந்த எண்ணிக்கை கொண்ட கட்டடங்கள், அதாவது 5 மாடி 6 மாடி கொண்ட கட்டடங்கள் மட்டுமே இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 11 தளம் கொண்ட கட்டிடம் என்பது இடிக்கப்படுவது இது தமிழக வரலாற்றில் முதல் முறை என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார். எனவே இது போன்ற ஒரு தகர்ப்பு சம்பவம் தமிழகத்தில் இதற்கு முன்பாக நடைபெற்றதில்லை. பாலங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கின்றன. நீர் தொட்டிகள், பெரிய உயரத்தில் உள்ள நீர் தொட்டிகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கின்றன, தகர்க்கப்பட்டிருக்கின்றன வெடிபொருட்களை பயன்படுத்தி. ஆனால் முதல் முறையாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் வரக்கூடிய இந்த கட்டடம், பலவீனமான கட்டடம் 2 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது இடிக்கப்பட இருக்கிறது. இது ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது 3 இடங்களில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு அவை தற்பொழுது இணைக்கப்பட்டு ரிமோட் மூலமாக இந்த கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிபொருட்கள் இயக்கப்படும். அப்பொழுது வெடிபொருட்கள் வெடிக்கும். முதலில் இந்த கீழ்த்தரையில் இருக்கக்கூடிய வெடிபொருட்கள் வெடிக்கும் பொழுது இந்த கட்டடத்தினுடைய தரைக்குமான தொடர்பு என்பது துண்டிக்கப்படும். அடுத்தடுமாக தரைத்தளத்திலானது அது வெடிக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி வெடிக்கும் பொழுது புவியீர்ப்பு விசை காரணமாக அந்த கட்டிடம் கீழ் நோக்கி விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கட்டிடம் நேராக, அதாவது இடதுபுறமோ வலதுபுறமோ முன்னோ பின்னோ சாயாமல் நேராக அந்த வளாகத்திற்குள்ளேயே விழக்கூடிய வாய்ப்பு அதிகம் என சொல்லியிருக்கிறார்கள். அப்படி விழும்போது 5வது தளத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெடிபொருட்கள் இயக்க செய்யப்படும். அப்படி வெடிக்கும் போது அந்த 5 தளத்துக்கு மேலுள்ள பொருட்கள் எல்லாம் உடைந்து அதனுடைய கனத்தை, அதனுடைய பழுவை இழந்துவிடும். எனவே பழுவை இழந்தவுடனால் அது நேராக உள்ளே கவிழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படி விழும்போது அதே போல உள்ளே விழும்பொழுது அதனுடைய ஏற்படும் அதிர்வு என்பது மிக குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2014ஆம் ஆண்டு இதனுடைய இடதுபுறம் நின்று கொண்டிருந்த கட்டடம் பலவீனமாக அதுவே இடிந்து விழுந்து விபத்தானது. அந்த விபத்தின் போது இப்பகுதியினர் கடுமையான சப்தத்தையும் அதே போல பெரிய அதிர்ச்சியும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே அது இந்த கட்டடத்தினுடைய இடிபாடு என்பது கட்டாயமாக ஒரு அதிர்ச்சியை உணரச் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பகுதி பொதுமக்களும் இந்த கட்டட இடிபாடுகளை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே தொழில்நுட்ப ரீதியில் மிக தெளிவாக சொன்னது என்னவென்றால், உள்நோக்கி இடிந்து விழக்கூடிய தொழில்நுட்பம் இம்ப்ளூஷன் என்று சொல்கிறார்கள். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்பொழுது இந்த கட்டடத்தை இடிக்கும் பணியை அனைத்து திட்டங்களும் முடிக்கப்பட்டிருக்கிறது. வெடிபொருட்கள் நிரப்பப்பட்டு விட்டன. வெடிபொருட்கள் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் துளைகள் இடப்பட்டு தூண்களில் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அதை தற்பொழுது இணைக்கப்பட்டு ரிமோட் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் அப்பால் இருந்து இந்த கட்டடத்தை ரிமோட் மூலமாக இயக்க செய்து ஒவ்வொரு 3 இடங்களில் 3 தளங்களில் மட்டங்களில் தற்பொழுது வெடிபொருள் என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக 3 நொடி இடைவெளியில் ஒவ்வொன்றாக வெடிக்க செய்யப்பட்டு இந்த கட்டடம் அப்படியே சரிந்து விடக்கூடிய காட்சிகள் இன்னும் சில நொடிகளில் நாம் பார்க்கலாம். கணேஷ், இந்த பணியை பார்வையிடுவதற்காக அரசு தரப்பிலிருந்து யாரெல்லாம் அங்கு இருக்கிறார்கள், அதிகாரிகள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அது பற்றி விவரங்கள் இருக்கிறதா? கணேஷ், தற்போது சிஎம்டிஏ முழுக்க பொறுப்பானவர்கள், துறை சார்ந்தவர்கள், அவனுடைய சிஎம்டிஏனுடைய மெம்பர் செக்ரட்டரி என்று சொல்வார்கள், உறுப்பினர் செயலர், அவர் விஜயராஜ் இங்கு இருக்கிறார். அவர் தலைமையில் தான் தொடர்ந்து சிஎம்டி அதிகாரிகள் இங்கேயும் வந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் இது காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்கு வருகிறது இந்த கட்டடத்துடைய அமைவு மௌலிவாக்கம். எனவே இந்த பகுதி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் தான் இந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. எனவே அவரும் இங்கு வந்திருக்கிறார். மேலும் காவல்துறை எடுத்துக்கொண்டால் இது சென்னை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. எனவே சென்னை காவல்துறை ஆணையர் சார்ஜும் இங்கு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது குறிப்பாக வீட்டு வசதி வாரிய செயலாளரும் தற்பொழுது இங்கு அரசு பிரதிநிதியாக இங்கு வந்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு துறை சார்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டிட இடிப்பை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட துறைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். வருவாய்த்துறை, மருத்துவத்துறை, மேலும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி பல துறைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே அத்துறை துறை சார்ந்த முக்கிய தலைவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். தீயணைப்புத் துறையில் கூடுதல் இயக்குனர் இங்கு வந்திருக்கிறார். எனவே அவரும் அவருடைய சகாக்களை இங்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த கட்டடத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தீயணைப்பு வாகனங்களுடைய முக்கியமான பணி என்னவென்றால் மக்களை அப்புறப்படுத்துவதோடு இங்கு ஒரு முக்கியமான இடிப்பு பணி நடைபெற இருக்கிறது என்பதை அக்கம் பக்கத்தில் தெரிவிப்பதோடு
ஒருவேளை இங்கு அதிக அளவு புகை என்பது மண்டலமாக ஏற்பட்டால் அந்த புகை மண்டலத்தை அணைக்கும் பணி தண்ணீரை பீச்சி எடுத்து அவர்கள் செய்வார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அம்சங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கிறது. தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் இந்த 11 மாடி கட்டடம், பலவீனமான கட்டடம், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தரைமட்டமாக போகிறது. இந்த தரைமட்டம் ஆகின இந்த கட்டடத்தில் சுமார் 42 குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த 42 குடியிருப்புகளுடைய ஒவ்வொரு குடியிருப்புடைய மதிப்பும் 40 லட்சத்திலிருந்து 97 லட்சம் ரூபாய் வரை விற்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பாகவே, அதாவது இந்த கட்டுமான பணி தொடங்குவதற்கு முன்பாகவே இவையெல்லாம் விற்கப்பட்டு விட்டன. தற்பொழுதும் இவர்கள், அதாவது இந்த வீட்டை வாங்கியவர்கள் தொடர்ந்து தங்களது மாதாந்திர கடன் தொகையை வங்கிகள் மூலமாக செலுத்தி வருகிறார்கள். இந்த கட்டடம், அதாவது ஏற்கனவே 2014 ஒரு கட்டடம் இடிந்துவிட்டது. தற்போது இந்த கட்டடம் இன்னும் சில நிமிடங்களில் இடிய போகிறது. இந்த 2 கட்டடங்களிலும் மொத்தம் 84 குடியிருப்புகள் திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அந்த 84 குடியிருப்புகளுக்கான குடியுரிமை, அதாவது வாங்கிய உரிமையாளர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய தொகையை முன்தொகையாக செலுத்தினார்கள். அதற்கு பிறகு தற்பொழுது தொடர்ந்து வங்கியின் மூலமாக மீதமுள்ள கடனை மாத தவணையாக செலுத்தி வருகிறார்கள். இந்த கட்டடங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இன்னொரு கட்டடம் முழுமையாக இடிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தொடர்ந்து தங்களது மாதாந்திர கட்டணத்தை வங்கிகள் மூலமாக தவணையாக செலுத்தி வருகிறார்கள் என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்னது என்னவென்றால், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு அந்த சொத்தும் நாங்கள் பயன்படுத்தவில்லை, சொன்ன தேதியில் எங்களுக்கு சொத்தும் வந்து சேரவில்லை, அந்த கட்டணமும் இடிந்து விட்டது, இன்னொரு கட்டணம் இடிய போகிறது. எனவே எங்களுக்கு உரிய தொகை, நாங்கள் செலுத்திய உரிய தொகை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அவர் தகவலை சொன்னார்கள். இது சம்பந்தமாக டெல்லியில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அது விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். 2 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் அந்த வழக்கு விசாரணைக்கு வராத ஒரு சூழல் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. கணேஷ், மகாலிங்கம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நேரலை காட்சிகளில் நாம தொடர்ந்து இணைந்திருப்போம். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் சார். நம்மளுடைய விவாதத்தை தொடரலாம். நிறைய மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை ஏதாவது விடுக்கப்பட வேண்டுமா? என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் அவங்களுக்கு? ஏன்னா ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய கட்டடத்திலேருந்தே வேடிக்கை பார்ப்பது போல இருக்குது. இங்கிருந்து பார்க்கறதுக்கு அருகாமையில் இருக்கலாம், ஆனால் அந்த அவங்க ஸ்டிப்புலேட்டட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஒரே ஒரு அச்சம்னா, அந்த வெடி பிளான்டு டு ஒன்லி பிரேக் த காலம்ஸ் அண்ட் த காலம் அப்படி இடிஞ்சு விடணும். அதுலேருந்து டெப்ரிஸ் ஏதாவது தெரிச்சுதுன்னா அது 200-250 மீட்டர் போக கூட வாய்ப்பு இருக்கும். இல்ல என்னன்னா எழக்கூடிய புழுதி படலம் என்பது, படலம்ன்றது ஒரு தூசு தானே. ஆமா, அது அவர்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவ்வளவு தூரம் வரமானு தெரியல எனக்கு. 100 மீட்டருக்கு மேலாம் வராது, அது அப்படியே பரவி மேலே இருந்து தான் போகும். ஓகே, அதனால ரொம்ப வராது. அந்த டெப்ரிஸ் ஏதாவது ஃப்ளையிங் டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எதுவும் வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதுதான் முக்கியம். ஏன்னா எல்லாருமே ஓப்பனாக நிற்கிறாங்க, பார்க்க முடியுது. டெரஸ் மேலே, வாட்டர் டேங்க் மேலே தான் நின்றுருக்காங்க. ஸோ அதனால் அது பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் ஷுட் கோ வெல். நாம் இதுக்கு முன்பாக இந்த நேரலை காட்சிகள் வருவதற்கு முன்பாக பேசிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போ நாம் தொடர்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கமும் அந்த விஷயத்தை இறுதியில் சரியாக குறிப்பிட்டார். 84 குடியிருப்புகள், அந்த 84 வீடுகளை வாங்கியவர்களும் இன்னும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதியும் கிடைக்கவில்லை. டெல்லியில் நுகர்வோர் தீர்ப்பாயத்தில் அவங்களுடைய வழக்கும் இன்னும் நம்பராகல, அவங்க வழக்கும் இன்னும் விசாரணைக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் சொன்னார். எதிர்காலத்தில் இந்த மாதிரியான வீடுகளை குடியிருப்பு, அடுக்குமாடி குடியிருப்பில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எதையெல்லாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும்? இதிலேருந்து வாங்குபவர்கள் பையர்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? நாம் முன்பாகவே பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து சொல்லுங்க. முதல்ல அந்த எந்த பொருள் வாங்கினாலும் நமக்கு இப்போ ஒரு ஃபோன் வாங்கினாலும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆன்லைனில். ஸோ இப்போ நீங்கள் குடியேற போகிற ஒரு ஃப்ளாட்டை பற்றி வாங்குறீங்கன்னா அது முழுக்க அந்த டெவலப்பருடைய பின்புலம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி, அது நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க அது ரொம்ப அவசியமாக தெரியுது. அவங்க கட்டின கட்டடங்களும் ஒரு முறை போய் பார்க்குறதும் நல்லதுன்னு தான் தோணுது. ரெண்டாவது என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ளோர் ஏரியா மட்டும் போருமா, காஸ்ட் போருமா, இல்லை யார் இவங்களோட கன்சல்டன்ஸ் யார், அது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இப்போ டெவலப்பர் என்னுடைய டிசைனர் யார், என்னுடைய ஆர்கிடெக்ட் யாருங்கிறத சொல்லி தான் ஆகணும். அவங்களுடைய ரெப்புடேஷன் என்ன, கிரெடிபிலிட்டி என்னங்கிறதும்
அது குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை இருந்தாலே அதெல்லாம் சொல்லி தான் அது அவங்களுடைய கடமை. நம்ம நினைக்கிறது ரொம்ப இது இதில் என்ன பெரிய இது இருக்குன்னு. ஆனால் இப்போ நடைமுறை என்ன, பல விஷயங்கள் வந்து பையருக்கு தெரியறது இல்லை அவங்க தெரிஞ்சுக்காமலும் போகிறாங்க. இந்த 2 சிக்கலும் இருக்குது. அதனால தான் இந்த மோர் டிரான்ஸ்பரன்சி, இந்த என்னென்ன தகவல்கள் நம்ம வாங்குறவங்களுக்கு சொல்லி ஆகணும். குறைந்தபட்ச இன்ஃபர்மேஷன் நான் அதுதான் கேட்கிறேன், அந்த செக்லிஸ்ட் தான் கேட்கிறேன். வாங்குறவங்க ஒரு செக்லிஸ்ட் வச்சுட்டு இதை இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த ஒரு செக்லிஸ்ட் எனக்கு அவங்க வந்து என்ன வேணும்னா முதல்ல பிளானு, அப்ரூவல் பிளானு, இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானு, இப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி என்டார்ஸ் பண்ணியிருக்காங்களா, இது இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இந்த கணக்கெல்லாம் போட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ அவர் வந்து தன் கைப்பட நான் இந்த கட்டிடத்தினுடைய ஸ்ட்ரக்சர் வடிவமைப்பை ஆராய்ந்திருக்கிறேன், இது வந்து ஸ்திரத்தன்மை இருக்கிறது அப்படின்னு எழுதி தரணும். சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அது ஒவ்வொரு பையர்ஸ் கையிலையும் இருக்கணும். நிச்சயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பிளம்பிங், ஒருவேளை அந்த சர்டிபிகேட் இருந்திருந்தா இப்போ இந்த வழக்குடைய அந்த 84 குடியிருப்புகளை வாங்கியவர்களுடைய வழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் இல்லையா. ஆமா, அது இல்லாமலே இந்த வழக்கு ரொம்ப தெளிவா இருக்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ரிப்போர்ட் தெளிவா சொல்லியாச்சு இதுல. பட் ஆனா வந்து இது என்னன்னா இந்த டெவலப்பருக்கும் ஒரு பொறுப்புணர்வு, சர்டிபிகேட் வாங்கிக்கணும். நீங்க வந்து இந்த கட்டடத்துக்குள்ள என்னென்ன போகுது, இப்போ எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் கூட ஆகலாம், ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கூட ஆகலாம். இப்போ அந்த எலக்ட்ரிக்கல் பிளான் அந்த டாக்குமெண்ட் கொடுத்தே ஆகணும். பிளம்பிங்னாலையும் உங்களுடைய கட்டடத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்போ அந்த பிளம்பிங் பிளானையும் நீங்கள் கேட்கலாம். அதாவது இந்த கட்டடம் வடிவமைத்து கட்டுறதுக்கு என்னென்ன டிராயிங்கும் தகவல்களும் அவங்க உபயோகப்படுத்திருக்கிறாங்களோ அதனுடைய நகல் உங்களுக்கு இருக்கணும். கட்டிடம் கட்டுகின்ற பொழுது நம்ம போயிட்டு பொறியாளர் யாராவது கண்காணிப்பு நடக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா எனக்கு சந்தேகம், இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்களா, இவ்வளவு விஷயங்களையும் செக் பண்ணி தான் சிஎம்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம் இல்லையா. சிஎம்டிஏ ரோல் கொஞ்சம் லிமிட்டட் தான் சார். அவங்க வந்து அவங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகள் படி பேப்பர் ஒர்க்ல இருக்கான்னு அவங்க பார்ப்பாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் கேட்குறாங்க, அது இருக்கான்னு. ஆனால் அவங்க கண்காணிக்க வேண்டியது என்னென்னா அந்த விதிமுறைகள் படி கட்டப்பட்டு இருக்கிறதா. அப்ரூவல் பிளான் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அப்ரூவல் பிளானுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் போது நடக்கிறதுக்கும் அதை கட்டி முடித்து அதுக்கப்புறமா நோட்டீஸ் கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு 10 வருஷம் ஆகும். நீங்கள் கேஸ் முடியாது கட்டும் பொழுதே ஏதாவது விதிமுறை மீறல் இருந்ததுன்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம், அதை தடுத்து நிறுத்தலாம். அதுதான் அவங்களுடைய முக்கிய பணி. அது முதல்ல கட்டுவதற்கு முன்னாடி விதிமுறைகள் படி அமைக்கப்பட்டிருக்கா அதை அவங்க செக் பண்ணி அப்ரூவல் கொடுக்குறாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து வயலேஷன் இருந்ததுன்னா முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏன் இந்த வயலேஷன் இருக்குது, அதை நீங்கள் சரி செய்யுங்கன்னு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க. அந்த கால அவகாசத்தில் திரும்பவும் அவங்க செய்யலை, விதிமுறை மீறுறாங்கன்னா திரும்ப அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்கு. ஆனால் அதுதான் இப்போ செய்திருக்க வேண்டும். இது செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை பையர்ஸ் ஆன்லைன்ல செக் பண்ண முடியுமா? இதை செக் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்கு வாங்குறவங்களுக்கு? கடந்த ஒரு 4-5 வருஷமா அது வந்து இந்த 2006 வந்த அந்த ஜஸ்டிஸ் சந்துரு கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் இப்போ சிஎம்டிஏ வெப்சைட் பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் ஆன்லைனில் இருக்கு. இப்போ வந்து என்னென்ன மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்கோம், அது வெறும் அப்ரூவல் மட்டும் டீட்டெயில் இல்லை. எத்தனை அந்த பிளாட் ஏரியா, எத்தனை மாடிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை சதுரடிக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க, அந்த விவரம்லாம் இருக்கு. பிளஸ் அந்த கட்டுமான நிறுவனம் அந்த அந்த நிறுவனத்துடைய அந்த ஹிஸ்டரியும் இருக்கணும் இல்லையா. ஹிஸ்டரி அதில் கிடையாது. ஆனால் யார் அந்த கட்டுமானம், யார் அந்த ஓனர், யார். இப்போ சில சமயம் பவர் ஆஃப் அட்டார்னி பண்ணுறாங்க. அதனால பேர் ஒருத்தராக இருக்கும், கட்டுறவர் வேற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு குறைந்தபட்ச இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிஎம்டிஏல போய் அந்த அப்ரூவ் பிளான் காப்பி வாங்கி பார்க்கலாம். இப்போ நீங்கள் அந்த பையர்னா நீங்கள் போய் அந்த கேட்டு வாங்கலாம். அதனால் ஒரு பையருக்கும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் வந்து 60 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னா அதுக்கு தேவையான சில வேலைகள் நானும் செஞ்சு தான் ஆகணும். அதாவது ஒரு ஐடியல் கண்டிஷனில் நீங்கள் நம்பிக்கையின் மூலமாகவே போகலாம். சரி, நீங்கள் நல்லா கட்டி தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் போகலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி இல்லையே. நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக நடக்க நான் வந்து என் அளவில் என்னென்ன நான் சரிபார்க்க முடியுமோ அதை நான் சரிபார்த்து தான் ஆகணும். இல்லை, அந்த அன்டிவைடட் ஷேர்னு வரும்போது ஐ காட் த ரைட் டு see that if it is 6 floors, 26 floors must be there. He cannot put 8 floors and then he asked me to share with the other 7th and 8th floor fellow. அது உங்க அப்டேட் பண்ணலாம். ரெண்டாவது உங்கள் அக்ரிமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்க. ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் உங்களுக்காக அந்த டெவலப்பர்
கட்டிடம் கட்டி கொடுக்குறது. அது அது ஒரு பெரிய பாப்புலரான மாடல். அதாவது நிலத்தை நீங்கள் அவர்கிட்ட வாங்கிடுறீங்க இத்தனை பங்குக்கு, அதுக்கப்புறமா உங்களுக்கும் அந்த டெவலப்பருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட். இன்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இந்த மாதிரி நான் உங்களுக்காக கட்டி கிடக்கு, அதனால் இத்தனை காசு இவ்வளோ நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த விவரம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு விதத்தில் கிளையண்ட்டு, உங்களுக்காக அவர் கட்டணம் கட்டுக்கிறது. அப்போ உங்கள் வீட்டை அவர் சரியாக கட்டுறாருங்கிறது நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்குது. நிச்சயமா இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தது. 2 ஆண்டுகளாகவே இது அனைவருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தற்போது அதனுடைய ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்கள்ல அந்த கட்டடமானது தகர்க்கப்பட இருக்கிறது. இந்த 2 வருடங்கள்ல ஏதாவது விசிபிள் சேஞ்சஸ் இருக்கா இந்த அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல, பையர்ஸ் கிட்ட, வாங்குறவங்க கிட்ட? ஒரு ஜென்ரலாக ஒரு கிராஜுவல் சேஞ்ச் இருக்குது சார். நீங்கள் லோன் வாங்க ஓரளவுக்கு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஆனால் சில பேங்க் முழுக்கதை செக் பண்ணுறதா எனக்கு சரியாக தெரியல. பட் சில பேங்க்குகள் அதை இன்சஸ்ட் பண்ணுறாங்க, டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக பார்க்குறாங்க. ரெண்டாவது அவங்க லோன் அமௌண்ட்டை இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்னா அடிக்கடி வராங்க, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் வராங்க, அதில் சிக்கல் இல்லை. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி பேசுன மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த டெவலப்பருக்கும் பேங்க்குக்கு ஏற்கனவே ஒரு கட்டடம் கட்டுவதற்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் ஸ்லாக்காக தான் இருக்காங்க. ஏன்னா இது ஏற்கனவே நான் இதை சரி பார்த்துட்டேன், எனக்கும் அந்த டெவலப்பருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்குங்கிறதுனால அவங்க அதை தொடர்ந்து கண்காணிப்பதான் எனக்கு சரியாக தெரியல. அது ஒரு சிக்கல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கிராஜுவலாக வரணும். பட் ஆனால் ஒன்றும் பெரிய என்கரேஜிங்காக ஒன்றும் தெரியல எனக்கு.